Hi friends. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 8085 இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸில் லாஸ்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுதான் வந்து மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குன்னா நோ ஆப்ரேஷன், ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எனேபிள் இன்டரப்ட், டிசேபிள் இன்டரப்ட், ரிம் அண்ட் சிம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ NOP, ஸோ நோ ஆப்ரேஷன். ஸோ NOPன்றது ஸோ நோ ஆப்ரேஷன். ஸோ நோ ஆப்ரேஷன்னா ஸோ மைக்ரோ ப்ராசஸர் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனும் பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஆனால் ஃபெச்சிங் அண்ட் டீகோடிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஃபெச்சிங், ஸோ ஃபெச் அண்ட் டீகோடு. ஸோ ஃபெச் அண்ட் டீகோட் நடந்துகிட்ருக்கோம். ஸோ ஃபெச்சிங் அண்ட் டீகோட் வந்து மைக்ரோ ப்ராசஸ் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் ஸோ நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ நோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். ஸோ இதுதான் வந்து நோ ஆப்ரேஷன். ஸோ இந்த இடத்துல எந்த ஃப்ளாக்ஸும் வந்து மாடிஃபை ஆகும். இந்த மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஸோ எந்த விதமான ஃப்ளாக்ஸும் வந்து மாடிஃபை ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லையுமே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ HALT, ஹால்ட். ஸோ இப்போ என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுதான் அது மீனிங் வந்து ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதோட ஃபினிஷ்டு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ண மைக்ரோ ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாக் பீரியட்லேயும் ஒவ்வொரு கிளாக் பல்ஸ்லேயும் வெயிட் ஸ்டேட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து அப்படியே வெயிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதாவது வெயிட் ஸ்டேட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ இன்சர்ட் வெயிட் ஸ்டேட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆல்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் ரன் பண்ண போகிறது கிடையாது மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதோட லாஸ்ட்டு ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட லாஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன இதுக்கப்புறம் இட் இன்சர்ட்ஸ் தி வெயிட் ஸ்டேட்ஸ். எவ்ரி கிளாக் பல்ஸ்லேயும் உங்களுடைய வெயிட் ஸ்டேட்ஸை இன்சர்ட் பண்ணணும். ஸோ அப்போ மைக்ரோ ப்ராசஸர் வெயிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டேட்டா பஸ் அண்ட் கண்ட்ரோல் பஸ் ரெண்டுமே வந்து பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்ஸ்க்கு போயிடும். ஸோ பஸ்ஸஸ் will go to high impedance state. So Z, high impedance state, neither 0 nor 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0வும் இருக்காது 1 இருக்காது. ஸோ ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்ஸ்க்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டரோட கண்டென்ட் வந்து அப்படியே இருக்கும், மாடிஃபை ஆகாது. ஸோ ரிஜிஸ்டர் கண்டென்ட் ஸோ நாட் மாடிஃபைடு. ஸோ அப்போது ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ இந்த இவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்டாப் பண்ண போகுது. இதுக்கப்புறம் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ரன் பண்ண போகிறது கிடையாது, எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அடுத்தது வந்து வெயிட் ஸ்டேட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் எல்லாமே ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்ஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து ரெஜிஸ்டர் கண்டென்ட் வந்து மாடிஃபை ஆகாது. ஸோ என்ன ரெஜிஸ்டர் கண்டென்ட் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து DI இன்ஸ்ட்ரக்ஷன், டிசேபிள் இன்டரப்ட். ஸோ டிசேபிள் இன்டரப்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற 4 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்டரப்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன ஆகும்னா இன்டரப்ட் வந்து டிசேபிள் பண்ணிவிடும். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஒரு கிரிட்டிக்கல் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எந்த விதமான இன்டரப்ட்ஸும் வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா இந்த கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் கொடுத்துருவோம். அப்போ என்ன ஆகுனா இன்டரப்ட் ஃபுல்லாக டிசேபிள் ஆகிடும். அப்புறம் அந்த கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் ஃபுல்லாமே நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப நம்ம வந்து எனேபிள் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த டிசேபிள் இன்டரப்ட் யூஸ் ஆகக்கூடிய இடம். அடுத்தது வந்து எனேபிள் இன்டரப்ட். ஸோ எனேபிள் இன்டரப்ட்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதாவது கிரிட்டிக்கல் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கு. அப்போ வந்து முன்னாடி நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ இப்போ திரும்ப நம்ம எனேபிள் பண்ண என்ன பண்ணணும், ஸோ எனேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன், எனேபிள் இன்டரப்ட். ஸோ அப்போ வந்து ஒரு டிசேபிள் ஆன இன்டரப்ட்டை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து எனேபிள் இன்டரப்ட்ஸ். இது வேறு இடத்துல எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் நம்ம ரீசெட் பண்ணிடுறோம், அதாவது மைக்ரோ ப்ராசஸர் நம்ம ரீசெட் பண்ணுறோம். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் ரீசெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய இன்டரப்ட்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா ரீசெட் ஆகிடும், அதாவது டிசேபிள் ஆகிடும்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா திரும்பவும் அந்த இன்டரப்ட் நம்ம எனேபிள் பண்ணணும்னா அகைன் அந்த இடத்துல நம்ம வந்து எனேபிள் இன்டரப்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து எந்தெந்த இடத்துல அந்த டிசேபிள் இன்டரப்ட் எனேபிள் இன்டரப்ட் யூஸ் ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ டிசேபிள் இன்டரப்ட்ன்றது நான் திரும்ப சொல்கிறேன், கிரிட்டிக்கல் ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது முன்னாடி டிசேபிள் பண்ணிடுறோம் இன்டரப்ட்டை, அதுக்கப்புறம் திருப்பி எனேபிள் பண்ணுறோம். ஸோ எனேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுது. சிஸ்டமை ரீசெட் பண்ணும்போது எல்லா இன்டரப்ட்டும் டிசேபிள் ஆகிடும், அதை திரும்ப எனேபிள் பண்ணுறதுக்காக எனேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன்றது ரீட் இன்டரப்ட் மாஸ்க். ஸோ ரீட் இன்டரப்ட் மாஸ்க். ஸோ ரீட் இன்டரப்ட் மாஸ்க் அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்டரப்ட், அதாவது இன்டரப்டோடைய ஸ்டேட்டஸை வந்து ரீட் பண்ணுறது தான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரீட் இன்டரப்ட் மாஸ்க் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிஃபெரல்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 வகையான வேலையை செஞ்சிட்ருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்டரப்டோடைய ஸ்டேட்டஸை வந்து ரீட் பண்ணுது. செகண்ட், ஸோ அதனால தான் ரீட் இன்டரப்ட் மாஸ்க். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் இன்புட் டேட்டா, ஸோ பெரிஃபெரல்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை ரிசீவ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸர் கொடுக்குது. 2 வேலையை செஞ்சிட்ருக்கு. ஒன்று சீரியல் இன்புட் டேட்டா, நெக்ஸ்ட் வந்து ரீட் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்டரப்ட். ஸோ இந்த 2 வேலையை செஞ்சிட்ருக்கு. ஸோ இதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு 8 பிட்டு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து D7th பிட் வந்து எஸ்ஐடி. ஸோ எஸ்ஐடி அப்படின்னா ஸோ சீரியல் இன்புட் டேட்டா. ஸோ சீரியல் இன்புட் ஸோ டேட்டா. ஸோ அப்போ இந்த பிட் வழியாக தான் உங்களுடைய பெரிஃபெரல்லேருந்து வரக்கூடிய டேட்டா எல்லாமே இந்த D7th பிட்டில் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபுல் பேட்டர்னும் எங்கே லோட் ஆகும்னா அக்யூமுலேட்டரில் லோட் ஆகும். ஸோ அப்போது இது வந்து ஒரு 8 பிட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அக்யூமுலேட்டர் லோட் ஆச்சுன்னா அந்த அக்யூமுலேட்டர் வழியாக மைக்ரோ ப்ராசஸர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஸோ 40 ஸோ இந்த ஃபுல் இது வந்து 40ன்னு இருக்குது, 40Hன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மீனிங் என்னென்னா 0100 000. ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து இந்த ரிம் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய இந்த பேட்டர்னில் உங்களுக்கு அக்யூமுலேட்டர் லோட் ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து அக்யூமுலேட்டர் கண்ட்ரோல். அப்போ என்னன்னா சீரியல் இன்புட் டேட்டா 0, நெக்ஸ்ட் அடுத்த D6th பிட் வந்து 1. ஸோ இந்த D6th பிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிட்டை பார்த்துட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த I7.5ன்றது இன்டரப்ட் 7.5 குறிக்கிறது. ஸோ இந்த இன்டரப்ட் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா, அதாவது 7.5 இன்டரப்ட் வந்து உருவாயிடுச்சு, இன்னும் அது வந்து முடியல, அதாவது அந்த இன்டரப்டோட ஒர்க் ஒன்றும் முடியல, இன்டரப்ட் வந்துருச்சு. ஸோ அந்த இன்டரப்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த பிட் வந்து செட் ஆகிடும். ஸோ இஃப் அதாவது திஸ் இஸ் செட் டு 1, ஸோ வென் இன்டரப்ட் 7.5 இஸ் பெண்டிங். ஸோ 7.5 இன்டரப்டோடைய ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்குது, இன்னும் முடியல. ஸோ அப்போ இந்த பிட் என்ன ஆகுனா செட் ஆகிடும், 1 செட் ஆகிடும். சப்போஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா 0. ஸோ இதே மாதிரி தான் இது வந்து 6.5. ஸோ 6.5 வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிட் வந்து செட் ஆகும். ஸோ இன்டரப்ட் 6.5. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டரப்ட் 5.5. ஸோ இன்டரப்ட் 5.5 அந்த இது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா இந்த பிட் செட் ஆகும். ஸோ முடிஞ்சிச்சுன்னா 0. ஸோ இதுதான் இந்த 3 பிட்டுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இன்டரப்ட் எனேபிள். ஸோ இந்த இன்டரப்ட் எனேபிள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ இன்டரப்ட் வந்து எனேபிள் பண்ணக்கூடிய ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து செட் ஆகும். ஸோ இந்த பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா ஸோ இன்டரப்ட் வந்து எனேபிள் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறது தான் இந்த இன்டரப்ட் எனேபிள் பிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா ஸோ மாஸ்க்கு, அதாவது மாஸ்க் ஆகிருக்கா இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ரிம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுடைய பெரிஃபெரலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை வந்து அப்படியே ரீட் பண்ண போகுது. சப்போஸ் இந்த பிட்டு 1 இருந்துச்சுன்னா, ஸோ D2nd பிட் 1 இருந்துச்சுன்னா, ஸோ 7.5 இன்டரப்ட் வந்து மாஸ்க் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மாஸ்க்னால் நீங்கள் அங்கேருந்து அதாவது டிசேபிளாக இருக்குன்னு அர்த்தம், வேறு எதுவும் கிடையாது. இதுவே வந்து 0 இருந்துச்சுன்னா என்னேபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து 1 இருந்துச்சுன்னா 7.5 இன்டரப்ட் வந்து மாஸ்க் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 6.5 மாஸ்க் ஆகிருக்கு, இது 5.5 மாஸ்க் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம். சப்போஸ் 40Hன்னு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஒரு அக்யூமுலேட்டர், அதாவது மைக்ரோ ப்ராசஸர் வந்து அக்யூமுலேட்டரில் லோட் ஆகிடுச்சு, 40 லோட் ஆகிருக்கு, அப்போது ரீட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ மீனிங் என்ன, இதை நீங்கள் பைனரியாக மாற்றினீங்கன்னா இது வந்து ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. ஸோ 0100 000. ஸோ அப்போ பாருங்கள்,
ஸோ இப்போ சீரியல் இன்புட் டேட்டா என்ன, நம்ம வந்து பெரிஃபரல் ரிசீவ் பண்ணக்கூடிய டேட்டா வந்து 0ன்ற டேட்டாவை நான் ரிசீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1 அப்போ என்ன மீனிங்னா 7.5 இன்ட்ரப்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் முடியல. ஸோ 6.5 5.5 வந்து பெண்டிங்கில் இல்லை. ஸோ எல்லா ஒர்க்கும் அந்த இன்ட்ரப்ட் 5.5 6.5க்கான ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதான் வந்து 0 நெக்ஸ்ட்டு இன்ட்ரப்ட் எனேபிள் 0. ஸோ இன்ட்ரப்ட் வந்து எனேபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் எனேபிள் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து எனேபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7.5. ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு மூணுமே பார்த்திங்கன்னா 0ல் இருக்குது. ஸோ அப்போ வந்து எந்த வித இன்ட்ரப்ட்டும் மாஸ்க் ஆகலை அப்படின்னு தான் மீனிங் இதில். ஸோ அதுதான் இந்த கண்டென்ட்டோடைய மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ சிம்ன்றது செட் இன்ட்ரப்ட் மாஸ்க். ஸோ செட் இன்ட்ரப்ட் மாஸ்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரப்டுடைய ஸ்டேட்டஸை நம்ம ரீட் பண்ணோம். ஸோ இந்த செட் இன்ட்ரப்ட் மாஸ்க் மூலமாக இன்ட்ரப்ட்ஸ்க்கு நாம் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுவும் அக்யூமுலேட்டர்லேருந்து தான் நம்ம கொடுக்க போகிறோம். மைக்ரோ ப்ராசஸர் வந்து பெரிஃபெரல் டிவைஸ்க்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ அப்போ என்ன ஆகுனா மைக்ரோ ப்ராசஸர் வந்து இப்போ ஒரு இன்ட்ரப்டை மாஸ்க் பண்ணணும் அப்படி நினைக்கும் போது மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணோன்னா அக்யூமுலேட்டரில் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டாவை லோட் பண்ணிவிடும். ஸோ அதுதான் செட் இன்ட்ரப்ட் மாஸ்க். சப்போஸ் இப்போ நான் வந்து 7.5 வந்து நான் வந்து மாஸ்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம வந்து ஸ்டேட்டஸை மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டோம். பட் இந்த இடத்துல நான் மாஸ்க் பண்ணணும், அதாவது டிசேபிள் பண்ணணும் அந்த இன்ட்ரப்டை அப்படின்னா ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக வந்து மைக்ரோ ப்ராசஸர் உங்களுக்கு வந்து இது பண்ணணும். பர்டிகுலர் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் இன்ட்ரப்ட் அப்படின்னா ஸோ எல்லா இன்ட்ரப்ட்டுமே டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல எக்ஸப்ட் ட்ராப் இதை நான் சொல்ல பார்த்துட்டேன். ஸோ டிசேபிள் இன்ட்ரப்ட்டில் எக்ஸப்ட் ட்ராப். ஸோ டிசேபிள் இன்ட்ரப்ட்டில் எக்ஸப்ட் ட்ராப் நம்ம எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து எல்லா இன்ட்ரப்ட்டுமே நம்மளால் வந்து டிசேபிள் பண்ண முடியும். ஏன்னா ட்ராப்ன்றது ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட். ஸோ அதை நம்ம இன்ட்ரப்ட் பார்க்கும்போது இன்னும் கிளியராக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த டிசேபிள் இன்ட்ரப்ட்டில் ட்ராப்பை தவிர மற்ற எல்லாமே டிசேபிள் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் பர்டிகுலராக வந்து ஒரு பர்டிகுலர் இன்ட்ரப்ட்டை மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் RST 6.5 நான் வந்து மாஸ்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிம் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம போகணும். இந்த சிம் இன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த பிட்டுக்கான அதாவது அந்த இன்ட்ரப்ட்கான பிட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மாஸ்க் பண்ணுறோம். ஸோ அது வந்து இதில் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு வந்து D7th பிட், இது வந்து சீரியல் அவுட்புட் டேட்டா. ஸோ சீரியல் அவுட்புட் டேட்டா. ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் வந்து பெரிஃபெரல் டிவைஸ்க்கு டேட்டாவை அனுப்பணும். ஸோ அப்போ இந்த பிட் வழியாக அனுப்பும். இது வந்து ரீட் பண்ணிக்கும், பெரிஃபெரலில் ரீட் பண்ணிக்கும், இது பெரிஃபெரலுக்கு கொடுக்கும் இந்த பிட்டில். நெக்ஸ்ட்டு சீரியல் அவுட்புட் எனேபிள். ஸோ சீரியல் அவுட்புட் எனேபிள். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ இந்த பிட்டை எனேபிள் பண்ணால் தான் இந்த D7th பிட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து சீரியல் டேட்டாவை அனுப்புறதுக்கு முன்னாடி D6th பிட்டை வந்து எனேபிள் பண்ணிடணும். அப்போ இது ஒன்றா இருந்தால் தான் இந்த D7th பிட் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு D5 நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, டோன்ட் கேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா RST 7.5. ஸோ இது வந்து 7.5க்கு அடிஷ்னல் கண்ட்ரோல் இது. ஸோ இது 7.5க்கு அடிஷ்னல் கண்ட்ரோல். ஸோ இதை நம்ம தனியாகவே ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த பிட் ஒன்றா இருந்துச்சுன்னா ஸோ 7.5 வந்து ரீசெட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்ட்ரப்ட் 7.5 இஸ் ரீசெட். ஸோ இது வந்து அடிஷ்னல் கண்ட்ரோல் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் செட் எனேபிள். ஸோ இந்த பிட் வந்து இந்த 3 பிட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் செட் எனேபிள். ஸோ மாஸ்க் செட் எனேபிள் என்னென்னா ஸோ இந்த 3 பிட்டு D2, D1 அண்ட் D0 இந்த 3 பிட்டையும் வந்து நாம் யூஸ் பண்ணணும்னா ஸோ இந்த D3 பிட்டை இந்த MSEயை நான் வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 3 பிட்டை நாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது 1 கொடுத்துட்டு ஸோ இது வந்து 1 கொடுத்தோம்னா இந்த 3 பிட் எனேபிள் ஆகிடும். ஸோ அப்போ இது 3 பிட்டை வந்து ஒர்க்குக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து 6.5 மட்டும் நான் மாஸ்க் பண்ணணும்னா இங்கே மட்டும் 1 கொடுத்தா 6.5 மட்டும் மாஸ்க் ஆகிடும். இது ரெண்டும் வந்து எனேபிளில் இருக்கும், அதாவது 7.5 6 5.5. ஸோ அப்போ என்னென்னா இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபார் D2, D1 அண்ட் D0 பிட்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இது அப் டு திஸ் நம்ம வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதாவது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்,
ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ ஃபைனலாக வந்து மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதலாம், நார்மலாக வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸோ டிவிஷன், ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.